கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல உங்களை எல்லாரும் இந்த ஆன்லைன்ல சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்பாக நம்ம ஜெபித்து கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. மகா கிருபையும் இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம் அப்பா. உன்னத தேவனே, உயர்ந்த செல்லத்தில் இருப்பவரே ஸ்தோத்திரம் அப்பா. மகிமைக்கு பாத்திரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த தினத்துல நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அந்த காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை அப்பா எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை என் வாயிலை போடுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியாக பேச போகிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா, என்னை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல ஆண்டவர் வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா, நம்ம உபவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். உபவாசம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு அது என்ன அப்படின்றது ஒரு புரியாத புதிரா நிறைய பேரு உபவாசம் இருந்திருக்க மாட்டாங்க. இந்துக்கள் நிறைய பேரு இந்த உபவாசம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வெள்ளிக்கிழமை, அந்த செவ்வாய்க்கிழமை, அந்த நாட்கள் எல்லாம் இந்துக்கள் வந்து உபவாசம் இருப்பாங்க பொதுவாக. ஆனா கிறிஸ்துவர்கள் வந்து உபவாசம் அப்படின்னா இந்த லந்து நாட்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த நாட்கள்ல உபவாசம் தான் இருப்பாங்க. நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சோ உபவாசம் என்பது சில பேருக்கு உபவாசத்தை குறித்து முழுமையான அதற்கான என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொள்ளாத ஜனங்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் உபவாசம் சில பேர் பண்ணுவாங்க. மேக்சிமம் அதிகமான ஜனங்கள் வந்து உபவாசத்தை குறித்து உபவாசம் என்ன என்றால் அது என்ன என்பது அவங்களுக்கு அறியாது இருக்கிறார்கள். சோ நம்ம வந்து இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உபவாசத்தை குறித்து நம்மளுக்கு தியானிக்க போகிறோம். உபவாசத்தை குறித்து என்னென்ன காரியங்கள் இருக்கிறது அதுன்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். உபவாசம் என்றால் என்ன? முதல் காரியம், 5 காரியங்கள் நம்ம பார்க்கலாம். முதல் காரியம், உபவாசம் என்றால் என்ன? இரண்டாவது காரியம், ஏன் உபவாசம் இருக்க வேண்டும்? ஏன் உபவாசம் இருக்க வேண்டும்? மூன்றாவது காரியம், எப்படி உபவாசம் செய்ய வேண்டும்? எப்படி உபவாசம் செய்ய வேண்டும்? வேதாகமத்தில் யாரெல்லாம் உபவாசம் செய்தார்கள்? உபவாசத்தின் பலன் என்ன? 5 காரியம் நோட் பண்ணிக்கோங்க. உபவாசம் என்றால் என்ன? ஏன் உபவாசம் இருக்க வேண்டும்? எப்படி உபவாசம் செய்ய வேண்டும்? வேதாகமத்தில் யார் எல்லாம் உபவாசம் செய்தார்கள்? உபவாசத்தினால் பலன் என்ன? இந்த 5 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, உபவாசம் என்றால் என்ன அப்படின்றது முதல்ல தெரிந்து கொள்ளணும். ஏன்னா உபவாசம் என்றால் என்ன, அதற்கு நம்ம விளக்கம் தெரிந்து கொண்டால்தான் நம்ம வந்து அடுத்த காரியங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும். நம்ம உபவாசம் என்றால் என்னன்னா, நம்ம வேதத்துல பார்த்திருக்கோம். நம்ம ஆண்டவர் இயேசு வந்து வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது 40 நாள் உபவாசம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் இயேசுதான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு வேதத்துல உபவாசம் எடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியா புரியணும்னா, ஏசப்பா வனாந்தரத்துல 40 நாள் உபவாசமா இருந்தால் அதுக்கப்புறமா தான் அவர் ஊழியத்தை தொடங்குறான்றது நம்மளுக்கு தெரியும். உபவாசம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். உபவாசம் என்பது கிறிஸ்துவோட வாழ்வின் ஆவிக்குரிய ஒழுங்குகளில் மிகவும் முக்கியமான ஒழுங்காகும். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான காரியமாகும். உபவாசம் மற்றும் ஜெபத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நமது ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதுதான் உபவாசம் நடத்திய முக்கியமான கருத்து. ஆனா உபவாசம் வந்து நம்ம ஆண்டவரிடத்துல நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு இருக்க வேண்டும் என்றுதான் நிறைய பேர் வந்து அந்த உபவாசத்தை எடுக்கணும். உபவாசத்தினால என்ன நிறைய காரியங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்ற என்ற நோக்கத்தோடு நம்ம இருக்கக்கூடாது. உபவாசம் என்பது கிறிஸ்துவனுடைய
கிறிஸ்துவும் நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைகளை நம்ம ஒரு ஒழுங்கு இல்லாது இருந்திருக்கோம். நம்ம அந்த உபவாசத்தை வாரத்துல ஒரு 2 நாள் கடைபிடிக்கும் பொழுது, வாரத்துல சில நாட்கள் நீங்க கடைபிடிக்கும் பொழுது, அந்த உபவாசத்தின் மூலமாக நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்களில சில வகையான நமக்கே தெரியும், நம்ம பலப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு புதுப்பித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அறிந்து கொள்ளலாம். நீங்க ஒவ்வொரு வாரமும் சரி, ஒவ்வொரு மாசமும் சரி, இந்த உபவாசத்தை நீங்க எடுக்கும் பொழுது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுறீங்க அப்படின்றது நீங்களே அறிந்து கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீங்க உபவாசம் எடுக்கிறது அவர் கூர்ந்து கவனிக்கிறாரு. அப்ப கூர்ந்து கவனிக்கும் பொழுது நீங்க என்னென்ன காரியங்கள் எப்படி செய்யறீங்கோ, அது பக்தியா செய்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்வரும் வசனத்தின் மூலமா நம்ம பார்க்க போறோம். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நெருங்கி போக முடியும். இதுதான் முக்கியமான காரணம். உபவாசம் என்பதற்கு முக்கியமான காரணம் நம்ம ஆண்டவரோட நெருங்கி வருவதற்கான ஒரு நோக்கமாகும். 2வது, ஏன் உபவாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நம்ம முதல்ல பார்த்தோம். ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்தது. மோசே 2 முறை 40 நாள் 2 முறை மோசே 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் உபவாசமானது தேவையான ஒரு ஒழுங்காகும். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இந்த உபவாசமானது ரொம்ப முக்கியமாக கடைபிடிச்சாங்க. அதிகமாக இந்த உபவாச நாட்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதே போல நம்மளும் இந்த காரியங்களை அவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே போல கூட நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம இந்த காரியங்களில உபவாசத்தை நம்ம நிறைய பேரு அதற்கு உபவாசம் என்பது என்னன்னு தெரியாத நிறைய பேரு உபவாசத்திற்கு கூட்டத்திற்கு சபையில வைத்தால் லேட்டா வருவது, அதற்குரிய டைம் நம்ம ஒரு 3 மணி நேரம் உபவாசம் எடுக்கிறோம். இல்ல பொதுவாக உபவாசம் நம்ம எப்படி எடுக்கணும்னா காலையிலிருந்து இல்ல மதியம் வரைக்கும் ஒரு 10 நம்ம சபையில வைக்கிறது டைம் இல்லாதனால ஒரு 10 மணிலிருந்து ஒரு 11 மணிக்கு வெள்ளிக்கிழமை வைக்கிறாங்க. ஆனா நீங்க தனிப்பட்ட உபவாசம் எடுக்கும் பொழுது காலையிலிருந்து மாலை வரையிலும் நீங்க உபவாசம் எடுக்கணும். அதாவது சூரியன் மறையறதுக்கு முன்பாக வரைக்கும் நீங்க எடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்க உபவாசத்தை முடிச்சுட்டு நீங்க உங்க வேலைகளை பார்க்கலாம். அப்போ நம்ம ஆண்டவருக்கு நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம உபவாசிக்கும் பொழுது காலை 6 மணி முதல் நம்ம மாலை வரைக்கும் மேக்சிமம் ஒரு 5 மணி வரைக்கும் நம்ம இருக்கணும். உபவாசம் ஆண்டோடைய ஒரு தனி அறையில நீங்க இருக்கணும். அப்போ எதுக்கு இந்த உபவாசம் எடுக்கிறோம்னா, நம்ம இழந்து போன ஆதி அன்பை மீண்டும் திரும்ப பெற உபவாசம் செய்தால் கிறிஸ்துவுடன் நம்ம நெருங்கி சேர இயலும். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் புதுப்பிப்பார். நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் புதுப்பிப்பார். அப்ப தேவனுடைய வார்த்தை மிகவும் நம்மளுக்கு அர்த்தமுள்ளவராக காணப்படும். உபவாசம் நமது ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்பவும் உயர்த்தவும் ஒரு அனுபவமாகும். இந்த உபவாசம் எடுக்கும் பொழுது நம்முடைய அந்த ஜெப ஜீவியத்தை இன்னும் அதிகரிக்க இந்த உபவாசம் நம்ம ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உபவாசம் என்பது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய நிலவரத்தை நமக்கு உணர்த்தும். அல்லேலூயா. அப்போ நமக்கு இந்த உபவாசம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு கிரியை செய்வார். நம்ம ஆவிக்குரிய நிலவரத்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பாரு. அவர் நம்மோட பேசக்கூட அந்த உபவாசம் எடுக்கும் பொழுது நிறைய காரியங்கள், அந்நிய பாஷை பேசலாம், நிறைய வரங்களை உங்களுக்கு தருவாரு, நிறைய காரியங்கள் உங்களோடு ஆண்டவர் உடன்படுவாரு. அப்போ நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம இன்னும் நல்லா பலப்படலாம். நாம் மனம் உடைந்து மனம் திரும்பி ஒரு புதிய ஜீவியத்தை செய்யக்கூட இந்த உபவாசம் உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்போ எப்படி நம்ம உபவாசம் செய்ய வேண்டும்? நம்மளுக்கு நல்ல வசனம் தெரியும். நம்மளுக்கு மத்தேயு
6வது அதிகாரம் 16வது வசனம் 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். அதாவது எப்படி உபவாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எனக்கு உபவாசம் அப்படின்னு சொன்னவே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் உபவாசம் ஆண்டவர் சமூகத்தை நான் இருக்கேன், எனக்கு காலையில இருந்து இவ்வளவு நாள்லாம் இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப அது அவ்வளவு நேரம் என்னால முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடியாது, உட்கார்ந்து நான் நிறைய பேர் படுத்துன்னு கூட ஜெபம் பண்ணுவாங்க, என்னால உட்கார கூட முடியாது, இடுப்பு வலிக்குது, அந்த மாதிரி நிறைய சொல்லுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது 2 வகையான ஜெபம் இந்த இடத்துல குறிக்கப்பட்டு இருக்கிறது. 16வது மத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனத்துல இருக்கு, நீங்க படிச்சுக்கோங்க. நானே படிக்கிறேன். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது உபவாசிக்கும் போது மாய்மாலமான உபவாசம் ஒண்ணு இருக்கு, அந்தரங்க உபவாசம் ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம எப்படி உபவாசிக்கணும்னா, இந்த மாதிரி மாய்மாலமான உபவாசம் எடுக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, முகவாடலா உபவாசம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப காலையில இருந்து நான் சாயந்தரம் வரைக்கும் உபவாசம் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறது, ரொம்ப நேரம் நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், எனக்கு அவங்களோட முகத்தை பார்த்தோன்னா அப்படியே சோர்ந்து போன மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுப்பாங்க. சோர்ந்து போன மாதிரி ஒரு காலையில இருந்து எனக்கு எடுத்துட்டு ஒரு வேலை வீட்டுல வேலை செய்ய சொன்னா கூட அம்மா அப்பா அவங்க சொல்லுவாங்க, என்னால ஒரு வேலை செய்ய முடியாது, காலையில இருந்து நான் உபவாசம் இருந்துட்டேன் அந்த சமூகத்துக்கு, அதனால நான் எந்த வேலை செய்ய மாட்டேன். அவங்க பாடி ஆக்டிங், பாடியோடைய அந்த பார்க்கும் பொழுது தெரியும், ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிருப்பாங்க, முகம் பார்த்தா ரொம்ப டயர்டா மாதிரி ஒரு காட்டிக்கொள்வோம். சோ அந்த மாதிரி ஒரு உபவாசம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு அந்தரங்க உபவாசம் அடுத்த வசனத்துல இருக்கு. நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம மாயமாலமான ஒரு உபவாசத்தை ஏறெடுக்க கூடாது. மற்றவர்களுக்கு நம்ம ஒரு உபவாசம் செய்யறோம், இவங்க உபவாசம் அடிக்கடி எடுக்கிறாங்க, இந்த உபவாசம் செய்யறதுனால இவங்க நிறைய காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிறாங்க, ஆசீர்வாதமாக மாறி விடுகிறாங்க அப்படின்றது அந்த பேர் அடுத்தவங்க கேள்விப்பட வேணாம், அந்த கேள்விப்படக்கூடாது. இவங்க அடிக்கடிக்கு உபவாசம் எடுக்கிறாங்க, அந்த பெருமைக்காக நம்ம உபவாசம் எடுக்க கூடாது. இவங்க அடிக்கடிக்கு உபவாசம் எடுக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் குவிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வார்த்தைக்காக நம்ம உபவாசம் எடுக்க கூடாது. நம்ம முகவாடலாய் நிறைய பேர் சோர்ந்து உபவாசம் எடுத்தாலே சோர்ந்து போய் காணப்படுவாங்க. அந்த சோர்ந்து போன முகவாடலா இருக்கக்கூடாது, முகம் மலர்ச்சியா இருக்கணும்னு ஆண்டவர் இருப்பான். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்தரங்க உபவாசம் தனி அறையில நீங்க உபவாசம் எடுக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, பிதாவு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை மகிமை காணுபடியான ஒரு உபவாசத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் தெளிவா போட்டிருக்கு, எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவுக்கு உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நீ என்ன கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனா நீ எதிர்பார்த்து எனக்கு இதுதான் வேணும்ன்றது உபவாசிக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம ஒரு காரியத்தை நம்ம இதுதான் வேணும்ன்ற பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உபவாசிக்க சென்றோம்னா அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்காது. நீ நார்மலா ஆண்டு இடத்துல உண்மையா ஒரு பக்தியா நீங்க உபவாசிக்கும் பொழுது அவர் பாக்குறாரு, பிள்ளை இவ்வளவு பக்தியா உபவாசிக்கிறதே, இவ்வளவோ வைராக்கியமா விசுவாசிக்கிறதே, இவ்வளவோ நம்மளுக்கு இடத்துல அழுது புலம்பி நம்மள இடத்துல அவரோட மனது உருகுற மாதிரி நம்மளோட மனது உருகுற மாதிரி பிள்ளை கேட்கிறாளே, அப்படி பிள்ளை கேட்கிறானே அப்படின்றது மாதிரி அவர் பாக்குறாரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஒரு விஷயம் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுன்றதுக்காக உபவாசம் எடுக்கக்கூடாது. நம்ம உபவாசம் ஆண்டவருக்கு நமக்கு அநேக காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் நிற்கிறோம் என்றால் ஆண்டவருடைய சுத்த கிருபையினால் தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக நம்ம
உபவாசம் நேரத்தை செலவிடணும், ஆண்டவர் சமூகத்துல நேரத்தை செலவிடணும், ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு உறவு, ஒரு பிணைப்பு ஏற்படணும் அப்படின்னு நம்ம அந்த நினைப்புக்கு நேராக வந்து ஆண்டவருக்கு நிறைய ஒரு புறஜாதி மக்களுக்கு கூட நேரத்தை செலவிடுறாங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஆனா நான் கண்டிப்பா உபவாசம் இருப்பேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவர்கள் ஆகிய நாமும் எப்படி நாம உபவாசம் இருக்கிறோமா? வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருக்கிறோமா? இல்ல மாசத்துல சில நாட்கள் நம்ம உபவாசமா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, உபவாசம் என்பது வாழ்க்கையில நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாகும். கிறிஸ்துவ மக்களுக்கு ஒழுங்குக்கிரமாக நடந்து கொள்வதற்கு இந்த உபவாசத்தை ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ளவும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம சீர்படுத்திக் கொள்ளவும் இந்த உபவாசம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. நம்ம கோவமா, நம்மளுக்கு பிரச்சனை, மன சமாதானமா இல்லை, நம்ம குடும்பத்துல ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனையோட போராட்டத்தோட போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம ஒரு உபவாசம் அந்த ஒரு சமாதானத்தோட ஆண்டவரோட சமூகத்துல உட்காரும் பொழுது, அவரிடத்துல நீங்க வேண்டும் போது, ஜெபிக்கும் பொழுது, நல்லா துதிக்கும் பொழுது, நல்லா ஆராதித்து, நல்லா நீங்க அழுது அவர் சமூகத்துல நீங்க கேட்கும் பொழுது, அந்த காரியங்கள் ஆண்டவர் உண்மையாவே பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்போ வேதாகமத்துல யாரெல்லாம் உபவாசம் நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்கோ. நம்ம மோசே எடுத்திருக்கிறாரு, அவர் எடுத்திருக்கிறாரு, ஏசப்பா 40 நாள் எடுத்திருக்கிறாரு, இஸ்ரா எடுத்திருக்கிறாரு, யோபேல் எடுத்துருக்கிறாரு, யோனா எடுத்திருக்கிறார், தானியேல் எடுத்திருக்கிறாரு, எரேமியா எடுத்திருக்கிறார், தாவீது எடுத்திருக்கிறார், கொர்நேலியு உங்களுக்கு தெரியும். அவருடைய உபவாசம், உண்மையான உபவாசம், அவர் உபவாசமா இருக்கும் பொழுது அவருடைய தேவ சமூகத்திலே அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தேவ தூதர்கள் வந்து அவங்க இடத்துல சொல்றாங்க. அப்போ நம்ம அப்போஸ்தலர்கள் அந்த காரியங்களை பார்க்க முடிகிறது. நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு அந்த கொர்நேலியு எவ்வளவு பக்தியாக அவங்களுடைய அந்த உபவாசத்தை கடைபிடித்து இருந்தால், அவங்க குடும்பத்தோடு கடைபிடித்து இருந்தால், தேவ தூதரே வந்து உம்முடைய சமூகத்துல, உம்முடைய ஜெபம் ஆண்டவர் சமூகத்துல வந்து எட்டினது என்று சொல்லுவாருங்க என்று பார்ப்போம். நீங்க பார்த்தீங்கன்னா அது மிகவும் அவங்க ரொம்ப பக்தி வைராக்கியமா ஆண்டவரை தேடி இருக்கிறாங்க. அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி வேதாகமத்துல அநேக பேரை ஜெபிச்சு இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் தினந்தோறும் நம்ம படிக்கிறோம், தெரிஞ்சியும் கூட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உபவாசிக்கிற அந்த காரியங்கள் நம்ம செய்கிறது கிடையாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில வாரத்துல ஒரு முறை இல்ல மாசத்துல 2-3 ஒரு சில நாட்கள் கண்டிப்பாக உபவாசத்திற்கு நீங்க இடம் கொடுக்கணும். நீங்க அந்த உபவாச நாட்களுக்கு நீங்க நேரத்தை செலவிடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம முன்னேற முடியும். அப்போ உபவாசத்தினால் பலன் என்ன? நிறைய பேர் கேட்கிறாங்க. உபவாசத்தை நாம எடுக்கும் பொழுது அதனால பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ உபவாசத்தினால நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. உபவாசம் எடுக்கும் பொழுது, அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்க, பேய் பிடிச்சிட்டு இருக்கோம் எனக்கு இந்த மாதிரி வேதத்துல கூட நம்ம பார்த்திருக்கோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு பேய் பிடிச்சிட்டு இருக்கோம், அவங்க சீஷர்கள் அவங்க ஜெபிக்க சொல்லுவாங்க. அவங்க ஜெபிச்சு கூட அந்த பேய் அவங்க விட்டு ஓடாது. அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, சில வகையான பிசாசை விரட்ட உபவாசம் இருந்து ஜெபிக்க விட்டால் அந்த பிசாசு என்ன பண்ணாதான் போகாது. அப்போ உபவாசம் நம்ம இருந்தோம்னா, நம்ம உபவாசம் இருந்து சில காரியங்களை செய்யணும்னா அந்த பிசாசை நம்ம துரத்தலாம். உபவாச ஜபத்திற்கு ஒரு பதில் உண்டு. அப்போஸ்தலர் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர்ல 10வது அதிகாரம் 30வது வசனம். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று. ஆமாண்டவர். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி உபவாசத்தினால அவங்க இருக்கிறதுனால தேவ தூதர்களால அவங்க என்ன பண்ணாங்க,
தேவ தூதர்கள் வந்து அவங்க பார்க்க முடிந்தது. அப்போ நம்ம உண்மையான உபவாசமாக எடுக்கும் பொழுது அவங்க தேவ தூதர்களை காண முடிகிறது. அதே போல கூட நம்ம கூட உண்மையான உபவாசம், ஒரு குடும்பத்தோட உபவாசம் நீங்கள் இருக்கும் பொழுது தேவ தூதர்களை கூட நம்ம பார்க்க முடியும். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் என்றால் நம்மளுடைய தூதர்களை கூட அனுப்பி உங்களுடைய ஜெபத்தை உங்களுடைய உபவாசத்தை வந்து ஆண்டவர் சமூகம் எட்டினதுன்றது சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்களுடைய குறைகளையும் அதாவது உபவாசம் எடுக்கும்போது நம்மள குறைகளை மறைந்து அதாவது காணப்படும். நம்மளோட குறைகளை கூட காணாம போயிடும். நம்ம உபவாசம் எடுக்க நமக்குள்ள இருக்கிற குறைகள் காணாம போயிடும். அதாவது நம்ம பாவி யாராவது ஒரு தப்பு செய்ய நம்மளுக்கு ஆண்டவர் சில காரியங்களை கூட வரங்களை கூட தருவாரு. அதாவது பாவிகளை கண்டறிய உதவியாக இருக்கும். அந்த மாதிரி யார் தப்பு செய்யறாங்க, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கூட அது பகுத்தறிக்கிற அந்த உணர்வை கூட ஆண்டவர் தருவாரு. அப்போ தேவ சமூகம் வந்து தேவ சமூகத்துல அதிகமாக உபவாச காரியங்கள் எடுக்க வேணும். உன் ஜெபம் தேவ சமூகத்துல வந்து நீங்க அந்த மாதிரி உபவாசங்கள் எடுக்கும் பொழுது நீங்க ஆண்டவர் சமூகத்துல நிச்சயமாக கேட்கும். உபவாசம் எடுக்கிறதுனால நமக்கு நம்ம நினைக்கிற காரியங்கள் நம்ம ஆண்ட இடத்துல கேட்டுதான் பெறணுன்றதுக்கா இல்ல, நம்ம சொல்லுவதற்கு முன்பாக அந்த காரியங்கள் நமக்கு அதற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நம்ம நிறைய காரியம் உபவாசத்தினால நம்ம எடுக்கிறதன் மூலமாக எஸ்தர் கூட உபவாசமா இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த நாட்டுடைய மக்கள் ஜனங்களுடைய ஒரு விடுதலைக்காக அவங்க அநேக பாடுபட்டாங்க. அவங்க உபவாசமா இருந்து அந்த காரியங்களில் வெற்றி பெற்றாங்க. சோ நம்ம நிறைய பேரு வேதத்துல இப்படியாக நம்ம பார்க்கிறோம். அப்போ உபவாசத்தினால அநேக அந்த காரியங்கள்ல வெற்றி பெற்று இருக்கிறாங்க. எந்த ஆண்டவர் இடத்துல கேட்டுதான் பண்ணணுன்றதுக்காக நீங்க உபவாசம் இருந்தாலே போதும். அந்த காரியங்களை நீங்க நினைக்கிறதுக்கு முன்பாக அந்த காரியங்கள் நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க நிறைய நாள் வெயிட் பண்ணுன்றது இல்ல, சில நாட்கள் கூட ஒரு உண்மையாக நீங்க ஜெபிக்கும் பொழுது சில நொடிகளில சில நிமிஷங்களுக்கு கூட ஆண்டவர் அதற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். நம்ம உண்மையான உபவாசம் எடுக்கணும். ஆண்டவரோடு ஒரு தொடர்பு, உண்மையான ஒரு ஐக்கியத்தோடு நம்ம இருக்கும் பொழுது அந்த உபவாசத்துக்கு மிகுந்த ஒரு நன்மதிப்பை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த காலை நேரத்துல நம்ம 5 காரியங்கள் நம்ம பார்த்தோம். உபவாசம் என்றால் என்ன என்ற காரியம் நம்ம பார்த்தோம். ஏன் உபவாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். 3வது காரியம், எப்படி உபவாசம் செய்ய வேண்டும். அதாவது நம்ம மாய்மலமான ஒரு உபவாசம் செய்யறோமா, அந்த ரங்கத்துல உபவாசம் செய்யறோமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ உபவாசத்தினால தாவீது கூட நிறைய காரியங்கள் உபவாசம் எடுத்து தாவீது சொல்லும் பொழுது தன்னை தாழ்த்தினேன் அப்படின்ற அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ நிறைய பேரு உபவாசம் எடுக்கும் பொழுது தங்களை தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்னா தாழ்த்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அப்போ எப்படி உபவாசம் செய்ய வேண்டும் அந்த காரியத்துல நிறைய பேரு, அதாவது 1 ராஜாக்கள் 21:27, எஸ்ரா 28வது அதிகாரம் 21வது வசனத்துல, யோவேல் 2:12 அதுல பாத்தீங்கன்னா, நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நிறைய பேரு உபவாசத்தை வேதத்துல எடுத்திருக்கிறாங்க. தானியேல் சொல்றாரு, நான் உபவாசம் பண்ணி 2 சாமியில் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் பதில் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும்படியாகும் தேவனை தேடவும் உபவாசிக்கிறோம் அப்படின்று அதுல சொல்லுது தானியேல்ல. அப்போ அநேக பேரு உபவாசத்துல புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி உபவாசத்தை ஏறெடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது நாமும் அவர்களை போல அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக அதற்கான பதில்களையும் பெற்று நன்மைகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதே போல நாமும் உபவாசமா அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களையும் அந்த நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக விசுவாசம் இருக்க வேண்டும். அப்போ 4வது காரியம் பார்த்தோம். வேதத்துல யாரெல்லாம் பார்த்தோம். மோசே இருந்தாரு, இயேசு இருந்தாரு, எஸ்ரா, யோவேலு, யோனா, தானியேல், தாவீது, எரேமியா, கொர்நேலியு, இவர் அநேக பேரு இருந்திருக்கிறாங்க. அப்போ உபவாசம் நம்ம பலன் நம்ம என்னன்னு பார்த்தோம். அப்போ உபவாசம் இருக்கும்போது முக்கியமாக நம்ம பிசாசை துரத்தலாம். தேவனோட நம்மளுடைய ஜெபத்துக்கு தேவ தூதர்களை நம்ம காணலாம். அப்போ
ஆண்டவர் நம்முடைய குறைகளை நீக்குவாரு, நம்முடைய பாவங்களை கண்டறிய கூட உதவியாக இருக்கும். ஜெபம் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை தேவ சமூகத்துல கேட்கக்கூடியதாக இருக்கும். உபவாசத்தினால அநேக நமக்கு நன்மையான காரியங்கள் தான் கிடைக்கிறது. நமக்குள்ளாக ஒரு மன மாற்றத்தை உண்டாகும். நமக்குள்ளாக ஒரு ஆண்டவரோட நம்ம உறவு அந்த அதிகமாகிறது நம்ம பார்க்கலாம். உபவாசம் எடுக்கிறதுனால நமக்குள்ளாக ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை நம்ம நடக்க, அதாவது நடைமுறையில நம்ம பார்க்கலாம். நீங்க ஒவ்வொரு சாதாரணமாக உபவாசத்துக்கு முன்பாக இருந்த வாழ்க்கையும் உபவாசத்துக்கு பிறகு நீங்க இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையும் ஒரு வித்தியாசத்தை காட்டும். அதுதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நீங்க வாழ்க்கையில பின்பற்றணும் அப்படின்ற நீங்க ஆண்டவருக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் சரி, உங்களுடைய குடும்பத்தில சரி, சமுதாயத்திலே சரி, நீங்க ஒரு வித்தியாசமாக காணப்படுவீங்க. ஆண்டவர் உங்களை புதிதாக ஒவ்வொரு நாளும் புதிதாக மாற்றிக்கொண்டு வருவார். உபவாசம் எடுக்கும் பொழுது அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உபவாசம் எடுங்க. உங்களுக்குள்ளாக ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ளாக ஒரு பிணைப்பு ஏற்படும். உங்களுக்குள்ளாக ஆண்டவர் அநேக நன்மைகள் செய்வாரு. நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு இணைப்பு, ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் நமக்குள்ளாக கிடைக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம நிறைய பேர் உபவாசம் எடுக்கிறது இல்ல. இனி இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உபவாசத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறாரு. அதே போல நீங்களும் உபவாசத்தை எடுக்கும் பொழுது மாயமாலமான ஒரு உபவாசம் எடுக்காதபடி அந்த ரங்கத்துல நீங்க ஆண்டவர் இடத்துல உண்மையாக உங்களுக்கும் நீங்களும் ஆண்டவரோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு நீங்க உபாசிக்கும் பொழுது முகவாடலா எப்படியுமே உபவாசம் எடுக்கும் பொழுது நிறைய பேர் கட்டல உங்க முகத்தை பார்க்கும் போது நீங்க சோர்ந்து போயிருக்கிறது என்று அவங்க காணாதபடி நம்ம முக மலர்ச்சியாக சந்தோஷமாக அவங்க பார்க்கும் உற்சாகமா ஆண்டு இடத்துல நம்ம சந்தோஷமாக ஜெபிக்கும் இருக்கிறோம்னு மத்தவங்க பார்க்கும் பொழுது இவங்க முகவாடெல்லாம் காணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம அந்த ரங்கத்துல நம்ம பிதாவை காணக்கூடியதாக இருக்க வேணும். தானியலுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த உபவாசம் எடுக்கும் பொழுது அவரோட முகம் மலர்ச்சியாக இருக்கிறது நம்ம வேதத்துல பாக்குறோம். அப்போ ஆண்டவரிடத்துல இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷமாக ஆராதிக்கணும், சந்தோஷமாக அவரோட உறவு கொள்ளணும். அப்போதுதான் நமக்கு என்ன பண்ணும், அந்த முகவாடல் தெரியாது. நீங்க போலியான ஒரு மாயமலமான நீங்க உபாசிக்கும் பொழுது பார்த்துதான் அந்த மாதிரி உங்களுக்கு முகவாடலா இருக்கும். மாம்சமாக நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவரோட ஒரு தொடர்பு இல்லைன்னா உங்களுக்கு நிச்சயமாக உடல் சோர்வு காணப்படும். அப்போ ஆண்டவரோடு உண்மையான ஒரு ஐக்கியத்துல இருந்து நீங்க உபாசிக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அந்த முகவாடலை நீங்க பார்க்கவே முடியும். சந்தோஷமா இருப்பீங்க, பெலனா இருப்பீங்க. இப்போ எப்படி இந்த காலையில இருந்து ஈவினிங் ஒரு மாலை வரைக்கும் எப்படி டைம் போனதே தெரியல. எனக்கு உபவாச நேரம் இந்த 8 மணி நேரம் எனக்கு 2 மணி நேரம் போல எனக்கு இருக்கு. ஏன்னா நீ ஆண்டவருக்குள்ளாக ரொம்ப நெருங்கி சந்தோஷமா ஆனந்தமாக நீங்க ஆராதிச்சதுனால உங்களுக்கு அந்த நேரம் கடந்து போனது உங்களுக்கு தெரியல. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த காலை நேரத்துல இந்த 5 காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த 5 காரியங்களை நம்ம வாழ்க்கையில தினமும் வாரத்துல 2 முறையாவது, வாரத்துல ஒரு சில நாட்கள் எவ்வளவு நாட்கள் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ உபவாசத்தை மேற்கொள்ளுங்க. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்க தொடர்பை இன்னும் நம் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. மகிமையுள்ள தெய்வமே ஸ்தோத்திரம் அப்பா. மாறாத தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. அன்புள்ளவரே, அழகானவரே, வெண்மையும் சிவப்பமானவரே நன்றி ராஜா. இந்திர நீளம் படிகபட்சமானவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே அப்பா, கர்த்தாவே, வேதத்தில் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அநேக பேர் உபவாசம் எடுத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே அப்பா, இயேசு எங்களை படைத்த தேவனே ஆண்டவரே, நீர் 40 நாள் உபவாசமா இருந்து எங்களுக்கு உபவாசத்தை பற்றி அப்பா நீங்க அநேக சோதனைகளும் வேதனைகளையும் வென்று வந்தீர் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதற்கு மத்தியில் நாங்கள் உபவாசத்தை ஏறெடுக்கும் பொழுது எங்களுக்குள்ளாக உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த உறவு நெருங்கி வரவும் அப்பா ஒரு ஐக்கியம் அதிகமாகவும் அப்பா இந்த உபவாசத்தின் மூலமாக எங்களுக்கு நேரம் அப்பா அப்படியாக கிடைக்கும் என்று நாங்கள் சுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த 5 காரியங்களும் கடைபிடித்து ஆண்டவரே அப்பா உபவாசத்தை குறித்து என்ன என்று தெரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நாங்கள் சுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உபவாச காரியங்களை குறித்து அன்று தெரிந்து கொண்டு அப்பா ஒவ்வொரு வாரமும் உபவாசம் இருக்கிற பிள்ளைகளாக மாற நீர் உதவி
செய்வீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.